வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை மாலை நிலவர அறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் தற்பொழுது மழைப்பொழிவு எங்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது, இன்று மாலை இரவு எங்கே, வரக்கூடிய நாட்கள் மழை எங்கே, செப்டம்பர் மழைப்பொழிவு எப்படி என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு 15 சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் பொழிந்த நிலையில் தீவிரம் குறையும் என்றும் குறைந்து விட்டது. வால்பாறை, பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா மற்றும் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் தான் மழை. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 3 சென்டிமீட்டர். மேலும் சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி மாவட்டம் பெரியார் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், மேலும் சுரலக்கோடு கன்னியாகுமரி 2 சென்டிமீட்டர். பாலமோர், மஞ்சளாறு, திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம், பெருஞ்சாணி கன்னியாகுமரி மாவட்டம், ஈரோடு, பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம், தேவாலா நீலகிரி மாவட்டம், அவலாஞ்சி நீலகிரி, பேச்சிப்பாறை AWS கன்னியாகுமரி, காரைக்குடி சிவகங்கை, ஆழியாறு கோயம்புத்தூர், சிற்றாறு 1 கன்னியாகுமரி, புத்தன் அணை கன்னியாகுமரி, வேப்பூர் கடலூர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம், பார்வுட் நீலகிரி மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர். இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் அமையப் போகிறது, தற்பொழுது எங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் வடக்கு பகுதி, சிவகங்கைக்கும் வடக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்ட பகுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரமக்குடிக்கும் தொண்டிக்கும் இடையே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. தொண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் இடையில கனமழை பொழிவு தொடங்கி இருக்கு. தொண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் இடையில திருவாட அணைக்கும் வடக்கு பகுதியில் கனமழை பொழிவு தொடங்கி இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடங்கி இருக்கு. புதுக்கோட்டை தலைநகர் பகுதிகளிலேயே மழை. மேலும் கீரனூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரத்தநாடு மற்றும் கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, செங்கிப்பட்டி பகுதி, மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. தஞ்சாவூர் மாநகரத்து கூட மழைப்பொழிவு தொடங்குவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மாலை இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கு மன்னார்குடியில் 1 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கும் டெல்டா மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய மழைப்பொழிவு மன்னார்குடிக்கு தெற்கு பகுதியில் அமையலாம். கண்டிப்பாக முத்துப்பேட்டைக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைய மழைப்பொழிவு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளிக்கோட்டை, மதுக்கூர் மற்றும் பெருகவாழ்ந்தான் இந்த பகுதி அப்படியே மன்னார்குடிக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மாலையில் அப்படி வந்தால் சுமார் ஒரு 5:30-6 மணிக்குள்ளே வந்துடும், முன்கூட்டியே வந்துவிடும். இன்றைக்கு மழை நேற்றைக்கு 8 மணி 7:30 மணிக்கு வந்துச்சு. இன்றைக்கு முன்கூட்டியே மழை வந்துவிட வாய்ப்பு இருக்கு, வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு உருவாகி இருக்கு. வேலூர் மாவட்டம்னு சொல்வதை விட திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு உருவாகிட்டு இருக்கு. அது அப்படியே திருத்தணி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதி, திருத்தணியோட பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆந்திராவில் திருப்பதி, சித்தூர் இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. அதே போல புதுச்சேரிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்பொழுது திருக்கோவிலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் பன்ருட்டிக்கும் திருக்கோயிலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வடக்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்குது. சரியா சொல்லப்படால் விக்கிரவாண்டிக்கும் மேற்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இந்த மழைப்பொழிவும் அப்படியே புதுச்சேரிக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட எண்ணம்தான். வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை தெரியுது. ஆனால் கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்தது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்தும் வந்துவிட்டது. டெல்டாவிற்கு உறுதியாக மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெருசாக இருக்காது, மிரட்டல் வானிலை, வெயில் அதிகமாக இருக்கும். அதாவது
பாலக்காட்டு கணவாயில் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டைகள் அசையும், ஆனால் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புழுக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட வானிலை தான். இதனால ஒரு மேக உற்பத்தி இருக்கும் தவிர பெரிய மழை இருக்காது. நாளைக்கும் இப்படியே பார்த்தா இதே போல தான். புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் தினசரி உண்டுங்க, இதே மாதிரியே உண்டுங்க. இந்த புதுக்கோட்டை, அதாவது கொடைக்கானல் மலைக்கும் கிழக்கு பகுதியில் மழை உருவாகி, நத்தத்துக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேகம் உருவாகி, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே பெய்து, புதுக்கோட்டை மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து லேசான மழை பொழிவை கொடுக்கும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் கொடுக்கும், பெருசாக இருக்காது. 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அதே போல் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழையே தெரிகிறது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது 31ஆம் தேதி. ஆனால் கடலோரம் பெருசாக வராது, நல்ல உள்ளே பெய்யும். கிழக்கு காற்று வந்து சந்திப்பின் காரணமாக உள்ளே பெய்யும். கடலோரம் வந்ததும் செயலிழந்து லேசாக குறைந்து விடும், தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக மாறிவிடும். இப்படித்தான் இதே இடம் தான் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 1ஆம் தேதி செப்டம்பர் 1லிருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் 1, 2, 3 எல்லாமே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கும். இதனால தமிழ்நாட்டில் மெல்ல ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும், அளவில் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இருக்குங்க. மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் மழை, கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கடலோரமும் மழை வரும். பெரும்பாலும் வடவுள் மாவட்ட பகுதி, வடகடலோர பகுதிகளுக்கு குறைவான மழை கூடுதல் பரப்பில் பெரும்பாலான இடங்களில் பெய்யும். ஆனால் அந்த மழை குறிப்பிட்ட இடங்களில் குவித்து கொட்டாது. பரவலான மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கு இருக்கும். அதே போல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனால் பெரிய மழை இருக்காது, குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி இருக்காது, பரவலான மழைப்பொழிவாக இருக்கும். இதே போல தான் தினசரி உண்டு. 2ஆம் தேதி இருக்கும், 3ஆம் தேதி இருக்கும், படிப்படியாக டெல்டாவிற்கும் வரும். ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை, மாலை இரவு அரை மணி நேரம் பெய்யுங்க, அவ்வளோதாங்க. தினசரி மழை இருக்குது. படிப்படியாக மழையோட அளவும் தீவிரம் அடையும். ஆனால் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு கிடையாது. வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கூட வாய்ப்புண்டு. வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். ஆனால் இது பெரும்பாலும் வடவுள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவை ஒட்டியுள்ள அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதம் 8ஆம் தேதி வரை இருந்துகிட்டே இருக்கும். பெருசாக கொட்டி தீர்த்திராது. குறைவான மழை பரப்பில் கூடுதலாக இருக்கும். தினசரி ஒதுக்கி இருக்கும் இடங்களை அடுத்தடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் அதுக்கு முதல் நாள்லாம் மன்னார்குடிக்கு வடக்கையும் தெற்கே பெய்தது. நேற்றைக்கு மன்னார்குடி பெய்தது. இன்றைக்கும் மன்னார்குடிக்கு வடக்கும் தெற்கும் பெய்யலாம், அல்லது தெற்கே பெய்யலாம். கண்டிப்பாக மன்னார்குடிக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு. இப்படித்தான் ஒதுக்கி 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 ஒரு 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவில் மழை கொடுத்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக 9ஆம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி உருவாகி மழைப்பொழிவு பரவலாகும் என்பதில் மாற்றமில்லை. 10ஆம் தேதி கண்டிப்பாக காற்று சுழற்சி மழை பரவலாக இருக்கும். 11, 12 எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை. நல்லா நினைவு வச்சுங்க, 10ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை. 8ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். 8ஆம் தேதிக்கு மேல்னு சொல்லியிருந்தோம். 9ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும். 10ஆம் தேதியிலிருந்து பரவலாக இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு. மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே இருக்கும். படிப்படியாக அந்த மாதத்தில் 2ஆம் தேதி 10ஆம் தேதி 11, 12 இப்படி படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கு கூடுதல் மழை இருக்கு. ஆந்திர பிரதேச கடலோரம் வரப்போக்கூடிய நிகழ்வு, காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட போகுது. ஆந்திர பிரதேசத்துக்கு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அல்லது தீவிர நிகழ்வு ஒன்று வரப்போகுது. இவை இணைந்து, அதாவது கட்டுப்பாட்டு அமைப்பாக வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வந்து கடலை இறங்கும். வெப்ப நீராவி கர்நாடகா, ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் வழியாக, தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்ட கடலோரம் வழியாக, இலங்கை வழியாக வங்கக்கடலில் போய் இறங்கி பயணிக்கும் அளவில் காற்று கட்டுப்படுத்தும் அமைப்பாக 12ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். செப்டம்பர் 12க்கு மேலே ஆந்திர பிரதேசத்திலையும் நிகழ்வு உருவாகும். இதனால மழைப்பொழிவு கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து காணப்படும். இவையெல்லாம் இப்பொழுதைக்கு எந்த மாதிரியும் காட்டாது. கண்டிப்பாக இவையெல்லாம் உங்களுக்கு காட்டும் அளவிற்கு எல்லாமே நம்பிக்கை ஊட்டும் வகையில் படிப்படியாக மாறி வரும். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக 10ஆம் தேதிக்கு மேலே. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றோம். இந்த மாதம் இறுதிக்குள்ள 2 நிகழ்வு, அக்டோபரில் 1 நிகழ்வு. இந்த மாதம் இறுதிக்குள்ளனா 12லேருந்து 22க்குள்ள ஒரு நிகழ்வு, 22 to 30 ஒரு நிகழ்வு, அக்டோபரில் 1லேருந்து 15க்குள்ள ஒரு நிகழ்வு. 3 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச நிகழ்வு என்பதை மறந்துவிட வேண்டாம். இதில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. காற்று பகுதி, கணவாய் பகுதி எல்லாமே மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.